மலச்சிக்கலுக்கு இயற்கையான தீர்வு ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கடகம் அப்படினாலே சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. சந்திரன் தான் வந்து சுக்கிரனும் சந்திரனும் தான் லவ்வுக்கான கிரகமே. அப்போ கடகம் லவ் இல்லாமல் அவங்க வாழ்க்கையே இல்லை. எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம், அதே மாதிரி தான் கடகத்துக்கும் லவ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அவங்களுக்கு எல்லா ஸ்டேஜ்லேயும் லவ் வேணும். எல்லா ஸ்டேஜ்லேயும் லவ் வேணும் அப்படின் போது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காலச்சக்கரனுக்கு 4வது ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. அது வந்து பாருங்கள் சுக தாயார் சனம். அப்போ கடகராசி பெண்களே எடுத்திங்களான்னா தாயை போல அன்பு கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா கடகராசி பெண்கள். அவங்களுக்கு வந்து பாருங்கள் யூஸ்வலாக இவங்க ரொம்ப போல்டெல்லாம் கிடையாது. ரொம்ப போல்டு, ரொம்ப ஆஜோனுபவம் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து சாஃப்ட் மைண்டட் பர்சன். இப்போ ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பையனாக இருக்கான் அப்படின்னே இவங்களுக்கு பிடிச்சிடும். அதுக்கு பெருசாக நிறையெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. ஒரு பையன் இவங்க கூட இவங்களோட சீனியராக இருக்கலாம், இல்லை காலேஜில் படிக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையனாக இருக்கலாம். ரோட்டில் போகிறான், ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழ்மையான பர்சனை பார்க்குறான், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பஸ்ஸில் போகிறான், எழுந்து சீட்டு விடுறான் அப்படின்னாலே இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும். அவங்களுக்கு அந்த இமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் ஆகிடும். இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும். இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை இந்த பொண்ணுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். மற்றவங்களை தூது விடும். டைரெக்டாக போய் சொல்லாது. டைரெக்டாக போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. மேஷம் சொல்லும், சிம்மம் சொல்லும், துலாம் சொல்லும், கடகம் பொண்ணு சொல்லாது. என்ன பொண்ணு ஃப்ரெண்டை தூது விட்டுருது. அந்த பையன் போகிற இடத்துலலாம் இந்த பொண்ணு போகிறது. இந்த பொண்ணுனோட அப்பியரன்ஸ் அந்த பையன்கிட்ட காமிச்சிட்டே இருக்கிறது. ஒரு ஸ்டேஜில் அந்த பையன் பார்க்க ஆரம்பிப்பா இல்லைங்களா. அப்போ ஃப்ரெண்டு மூலயமா என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ, ரொம்ப வல்லவ, ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அந்த ஹன்சிகா இதில் கூட பார்த்தோம். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருப்பான் அப்படின்லாம் ஒரு ஜெயம் ரவி சார் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த கடகம் செய்யும். ஆனால் டைரெக்டாக போய் சொல்லி அதை போல்டாக வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது பெரும்பாலும் கடகத்துக்கு. ஒரு சிலர் அதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, அது சுய ஜாதகத்தை பொறுத்து. ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி தூதெல்லாம் விட்டு லவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறைய வந்து செல்லம், பேபி, புஜ்ஜிம்மா, அம்மு அப்படின்னு கொஞ்சம் பேசுறது, கெஞ்சி பேசுறது, மணிக்கணக்காக அந்த பையன் கூட பேசிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கடகம் யூஸ்வலாகவே செய்யும். இப்போ லவ் பண்ணுறாங்க, சின்சியராக லவ் பண்ணுவாங்களா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாங்க. மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன விஷயம், அந்த பையன் 2 நாள் பேசுறேன்னா இந்த பொண்ணு சாப்பிடாது, 2 நாளும் சாப்பிடாது. அந்த பையனுக்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியது. நான் ரிஷபத்தை பற்றி பேசும்போதே சொன்னேன், ஃபஸ்ட்டு ரிஷபம், 2வது கடகம் அப்படின்னு. இவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அவங்க வந்து லவ் பண்ணுற பையனை சின்சியராக லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அந்த பையன் வந்து கும்பமாக இருந்தால் அது வந்து லவ் பண்ணும்போதே காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும், ஒத்து வராது. இல்லை சில வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தையே கல்யாணம் பண்ணின்னு வாழறவங்களும் உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து நல்லவனா கெட்டவனா அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்வாங்க. ஆனால் பெரும்பாலும் ரிஷபம் மாதிரி கடகத்துக்கும் லவ் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கறது இல்லை சார். அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, திருமண வாழ்க்கை ஹாப்பியாக இல்லை, அவங்க அந்த வாழ்க்கையை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுப்பாங்களா, முறியடிச்சுப்பாங்களா, பண்ண மாட்டாங்க. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன், உன் குடும்பம் என் குடும்பம் மாதிரி, ஒரு முத்துமணி மாலையில் நூல் மாதிரி கடகம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை வந்து எனச்சே வைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கு இயற்கையாகவே அது உண்டு. ஏன்னா குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுல அவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் உண்டு. சாஃப்ட்னஸ், பொலைட்னஸ், ஹம்பிள்னஸ், அதிர்ந்து பேசாமல் இருக்கிறது. பொண்ணுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப அடக்க ஒடுக்கமாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கடக பொண்ணுங்கள் இப்பயும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க பேசிக்காக. ரொம்ப கத்தி பேசுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. குழந்தை இப்போ ஹஸ்பண்ட் ஒத்து வரல அப்படின்னா கூட அவங்க கூட தான் வாழ்வாங்க. குழந்தை பிறந்த உடனே எப்படி ஹஸ்பண்ட் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி குழந்தை தான் வாழ்க்கை. குழந்தை மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, பிள்ளைங்க தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிப்பாங்க. பொதுவாக சார் கடகராசி அம்மா கிடச்சிச்சின்னா அந்த பிள்ளைங்க மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை சுய ஜாதகம் இருக்குது, பையனோட ஜாதகத்தில் 4ஆம் பாவம், இப்படி எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் மெஜாரிட்டி நான் சொல்கிறேன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸ். பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் செய்வாங்க. இதே வேலை செய்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம் கழித்து என் பொண்ணுக்கு என்னென்ன தான் தேவை அத்தனையும் செய்வாங்க. எனக்கு 5 பைசா கூட நான் செலவு பண்ணிக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்கு, என் ஃபேமிலிக்கு அப்படின்ற ஒரு தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம். தியாகிகள்னால் 2 பேரை சொல்லலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து ரிஷபம், மெழுகுவத்தி மாதிரி எரிஞ்சு வாழ்க்கையை நாசமாக்கிப்பாங்க. இவங்க மெழுகுவத்தி மாதிரி எரிஞ்சு அவங்க ஃபேமிலியை வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் லவ்னு அதுலேயே வந்து சார் அந்த லவ்லேருந்து அவங்க தெளிஞ்சு வர்றதுக்கே வாழ்க்கையில் பாதி நாள் வந்து தொலைச்சிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை, தெளிஞ்சு வந்துடுவாங்க. இருந்தாலும் இவங்களோட லவ்வை ஃபேமிலிக்காக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. நிறைய NGOs, நிறைய சமூக சேவை, 4 பேருக்கு நல்லது செய்கிற விஷயம், ஆன்மீகம், இது எல்லாத்துலேயுமே கடகம் இருப்பாங்க.
அந்த அளவுக்கு இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு வந்து அந்த கருணை, கன்சர்னு, ஒரு ஈகை தன்மை அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த கும்பம் மட்டும்தான் இவங்களுக்கு பொருந்தாத ஒரு தன்மையுடையதா? ஆமா ஆமா. மற்ற ராசிகள்லாம் மற்ற ஓரளவுக்கு ராசியெல்லாம் பொருந்தும். பிரச்சனை இவங்க தான் எதுக்கா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களே. இருந்தாலும் கும்பக்கிட்டே உங்களால அட்ஜஸ்டே பண்ண முடியாது, மேட்ச் ஆகாது சுத்தமா. கும்பம் வந்து மேக்சிமம் இண்டிபெண்டா இருப்பாங்க அவங்க. இவங்க வந்து டிபெண்டன்ட் ராசி. எப்பயுமே உன்னை சார்ந்து தான் இருக்கணும். நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். நீ வந்து இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நீ காசு கொடுத்தாதான் நான் செலவு பண்ணுவேன். அப்படி எப்பயுமே டிபெண்ட். கும்பம் எப்பயுமே இண்டிபெண்ட். அதுலேயே ஒன்றுலேயே மேட்ச் ஆகாது, நிறைய விஷயம் மேட்ச் ஆகாது. கடகராசிக்கு வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இப்போ இந்த மாதிரியான மன உறவுகள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதை சரி செய்யக்கூடிய கடவுள் வழிபாடு என்ன சார்? கடகத்துக்கு வந்து பாருங்க, மேக்ஸிமம் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் தான் வரும். அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்றத விட அவங்களுக்கு அவங்க மனம் சார்ந்த நோய்கள். மனசு எப்பயுமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட, கஷ்டம் கூட தாங்க முடியாது. அழுது தான் அவங்க பேசுவாங்க. அவங்க நரேட் பண்ணுறதே, அவங்க நடிக்கிறாங்கன்னு இல்லை, அவங்க நரேட் பண்ணும்போதே அவங்கள அறியாமல் அவங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப சாஃப்ட் மைண்டடு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க மைண்டை ரொம்ப இன்டெப்த்தாக அஃபெக்ட் பண்ணி சாப்பாடை விடுவாங்க. அதனால் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வருமே தவிர பெருசாக நோய் அப்படின்றது அது வந்து அவங்களுக்கு சுய ஜாதகத்தை பிரகாரம் தான். பட் நிறைய கடகத்துக்கு வந்து பாருங்கள் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், மனம் ஏற்படக்கூடிய, மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால உடலில் பாதிப்பு அப்படின்றது தான் வரும். ஒரு சிலருக்கு லங் பெத்தாலஜி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். பட் கடகம் எப்படி இருந்தாலும் சார், கடகத்துக்கு வழிபாடு அப்படின்னாலே பரமேஸ்வரனோட வழிபாடு தான், ஈச வழிபாடு. இவங்க அதுவும் வந்து பாருங்க கடகமாக இருக்காங்க, அவங்க கடக ராசியானா இருக்கட்டும், கடக லக்னமானா இருக்கட்டும், அந்த சோமவார வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திங்கட்கிழமை தோறும் ஈசனை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய மாறும் சார். பொதுவாகவே நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிடும் யாருக்காக இருந்தாலும், இல்லைங்களா? அது எந்த ராசியாக இருந்தாலும் சிவனை வழிபாடு பண்ணும்போது இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. ஆனால் அவங்களோட கன்சர்னும் கருணையும் இன்னும் அதிகமாகும். பட் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு எக்ஸ்ட்ராடினரியாக செட் ஆகும் சார். அவங்க என்ன காம்ப்ளிகேஷன்னாலும் ஈசனை வழிபாடு பண்ணலாம், ஈசன் காலை பிடிச்சிடலாம். அப்படி இல்லை கிரகத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சந்திரனை வழிபாடு பண்ணணும். சந்திரனை வழிபாடு பண்ணுறாங்க, அதுவும் பௌர்ணமி தோறும் சந்திரனை வழிபாடு பண்ணணும். ஒரு சிலர் சிவ வழிபாடு பண்ணுறது இல்லை, இல்லைங்களா? இப்போ எல்லாருமே பெருமாளை கும்பிடுவாங்க, எல்லாருமே முருகனை கும்பிடுவாங்க, சிவனை கொஞ்சம் பேர் தான் கும்பிடுவாங்க. எல்லாராலையும் சிவனை கும்பிட முடியாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இல்லைங்களா? அப்போ சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அது என்ன காரணமும் தெரியல. ஏன்னா ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்னு. சிவனை கும்பிட்டா கஷ்டம் வர்றதில்ல. சிவனை கும்பிடும்போது நம்மளை சுற்றி பிளாக் இருக்கா பிளாக்காக காமிப்பார், ப்ளூ இருக்கா ப்ளூவாக காமிப்பார், க்ரீன் இருக்கா க்ரீனாக காமிப்பார். எவ்வளோ நாளில், சில நாட்கள்லேயே அவர் காமிச்சிடுவார். அதனால் நம்ம மனுஷ முட்டாள்தனம் என்ன நினைக்கும் அப்படின்னா, சிவனை கும்பிட்டா கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம தப்பாக முடிவு பண்ணிப்போம். ஆனால் கடகம் சிவ வழிபாடு அதீத நன்மை தரும் அப்படின்றது தான் சார் உண்மை. மலச்சிக்கலுக்கு இயற்கையான தீர்வு ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். MCR Pure Cotton Club, formals and casual shirts.